30 32 வயசு ஆயிருக்கும், ஐயோ இன்னும் 2 வருஷம் தான் எழுத முடியும், இன்னும் 3 வருஷம் தான் எழுத முடியும், அப்படி சோர்வுபடாதீங்க. போட்டித் தேர்வை பொறுத்தவரையில் பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சா கூட ஜெயிச்சிடலாம். நம்ம உலகத்தை ஜெயிக்க வேண்டாம், இந்த போட்டித் தேர்வை தான் ஜெயிக்க போறோம் இல்லையா? ஈஸியா ஜெயிச்சிடலாம். வெற்றிக்கான விதை எந்த நேரத்திலும் விழலாம், விழித்துக் கொண்டே இருங்கள். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பான துணிச்சல்காரன். என்னால் முடிந்த ஒன்று நிச்சயம் உங்களால் செய்ய முடியும், அதை காட்டிலும் முடியும். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டித் தேர்வை பொறுத்தவரையில் பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். பெண்கள் நீங்கள் கொஞ்சம் கூட சோர்வு பட்டுறாதீங்க. பெண்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு இருக்குது. 30% 33% இடஒதுக்கீடு இருக்குது. உங்களுக்கு வீடியோ கோட்டோ இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் வீடியோ இருக்குது, நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் ஒரு 7,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு டே நைட்டு கஷ்டப்படுறதுக்கு இதில் ஒரு குரூப் 4th பாஸ் பண்ணிங்கன்னா கூட 24,000 ரூபாய் 25,000 ரூபாய் கிடைக்கும். அது மாதிரி இப்போ நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், கல்யாணம் ஆகிடுச்சு, பெண்களையும் நான் போகிற இடங்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, இந்த பெண்கள் இது பெண் குழந்தைகள் என்னென்னா இந்த படிக்கிற இதை இந்த உங்களுடைய வாழ்க்கை சாதனையை கல்யாணத்துக்கு முன்னாடியே நிகழ்த்த பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா படிக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் விரும்பினா தான் உண்டு, அல்லது மாமனார் வீட்டில் விரும்பினா தான் உண்டு. அப்போ ஒரு மாதிரி அவங்களுடைய கனவே சுருங்கி போயிடும். ஆனால் இந்த இந்த படிக்கிற கல்லூரி பருவத்திலே இந்த இளம் சிட்டாக இருக்கும்போதே நீங்கள் சாதனையை நிகழ்த்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே உங்களுக்கு அப்படி வாய்ப்பு ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும், பல பேருக்கு அப்படி கிடைக்கிறதில்ல. குடும்ப சூழல், பொருளாதார சூழல், நம்ம திருமணம் ஆயிடும், கவலையே படாதீங்க. பல பெண்மணிகள் குழந்தை 2-3 குழந்தைக்கு பிறகுலாம் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி ஆகியிருக்காங்க. ஓகே, 35 வயசில் டெப்டி கலெக்டர் ஆகியிருக்காங்க, 37 வயசில் டிஎஸ்பி கூட ஆகியிருக்காங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க, கொஞ்சம் கூட சோர்வுப்படாதீங்க. உங்களால் நிச்சயம் இந்த தேர்வை பாஸ் பண்ண முடியும். என்னென்னா இப்போ நேரத்தை வீணாக்கிறாதீங்க. அதாவது இப்போ வெற்றிக்கான விதை எந்த நேரத்திலும் விழலாம், விழித்து கொண்டே இருங்கள் மாதிரி கலைஞர் சொல்கிறார். வெற்றிக்கான விதை உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நேரத்தை வீணாக்காதீங்க. அதாவது ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். உலகத்தையே ஜெயிக்கணும்னா ஜெயிச்சிடலாம். எப்படி காலம் கருதி இடத்தார் செய்யும். நேரத்தையும் இடத்தையும் கச்சிதமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தினால் ஞானம் கருதினும் கைகூடும். உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினச்சா கூட ஜெயிச்சிடலாம். நம்ம உலகத்தை ஜெயிக்க வேண்டாம், இந்த போட்டித் தேர்வை தான் ஜெயிக்க போகிறோம் இல்லையா? ஈஸியாக ஜெயிச்சிடலாம். என்னென்னா நேரத்தை பயன்படுத்துங்க. வீட்டில் இருக்கும்போது என்னென்ன புத்தகம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியுமோ, என்னென்ன வாங்கிக்க முடியுமோ, அது மாதிரி கரெக்டாக சிலபஸை ஒரு கோர்வையாக வச்சுக்கிட்டு இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், உங்களுக்கு எதில் ஸ்டஃப் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு எதில் திறன், உங்களுக்கு எதில் அதிகமாக புரிதல் இருக்குது, எதுக்கு நமக்கு மென்டல் எபிலிட்டி கணக்கு வரலையா, கணக்கு போட்டு பாருங்கள். ஆனால் சோர்வு படாமல் படிங்க. இன்னும் சகோதரர்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் பாவமாக இருப்பீங்க, அந்த கல்லூரி நாட்களை விட்டிருப்பீங்க, அந்த நாளில் உங்களுக்கு எழுத வாய்ப்பு கிடைச்சிருக்காது, அலட்சியமாக கூட எழுந்திருப்பீங்க. 30 32 வயசு ஆகிருக்கும், ஐயோ இன்னும் 2 வருஷம் தான் எழுத முடியும், இன்னும் 3 வருஷம் தான் எழுத முடியும், அப்படி சோர்வுப்படாதீங்க. நீங்கள் அடிங்க, வேகமாக உங்களுடைய உழைப்பை கொஞ்சம் வேகமாக கொடுத்தீங்கன்னா, ஒரு திட்டமிட்டு முறைப்படுத்துறதோடு கொடுத்தீங்கன்னா, 24 வயசு இளைஞனை விட உங்களுக்கு பக்குவம் அதிகமாக இருக்கும். அவனை விட உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு விதமான சிந்தனை அட்டென்ஷன் டைவர்ஷன் இருக்கும். அந்த 24 25 வயசில் உங்களுக்கு 33 34 வயசில் மனசு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பக்குவப்பட்டு இருக்கும். அது எல்லா விஷயத்துலையுமே அட்வான்டேஜும் உண்டு, டிஸ்அட்வான்டேஜும் உண்டு. ஆனால் நமக்கு வயசாகி போச்சுன்னு சோர்வுப்படாமல் இந்த வாய்ப்பை நிச்சயம் பயன்படுத்துங்க. இந்த வாய்ப்பை இளையராஜாவுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சதே 33 34 வயசில் தான். சரியா? டெண்டுல்கர் 33 34 வயசில் உச்சபட்ச புகழை அடைஞ்சிட்டு போயிட்டார். இளையராஜாவுக்கு வாய்ப்பு கிடைச்சி, ஆனால் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவர் இந்த துறையில் இருக்கிற வரைக்கும் அவரை மாதிரி, அதாவது ராஜாதி ராஜன் இந்த ராஜாங்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் அந்த துறையில் அவர் தான் ராஜான்னு நிரூபிச்சிருக்காருல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா, எந்த வயசாக இருந்தாலும் அந்த வயசில் அதை திட்டமிட்டு செயல்படுத்துறீங்க. அதை இந்த வாய்ப்பை நன்று பயன்படுத்துங்க, சோர்வு கூடாதீங்க.
துணிச்சலாக இருங்க, நிச்சயம் உங்களால் செய்ய முடியும். அது மாதிரி எதிர்மறை சிந்தனைகளை வச்சுக்காங்க. நடக்காது, கிடைக்காது, முடியாது, பண்ண முடியாது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் கஷ்டம் அப்படி நினைக்காதீங்க. இதுக்கும் திருக்குறள் தான், என்ன நிறைய திருக்குறள் சொல்கிறது நினைக்காதீங்க. அதில் அவ்வளோ எல்லா பொருளும் இதன் பால் இதனும் எல்லா பொருளும் இல்லை என்று திருக்குறளை பற்றி கனிநாயக அடிகளார் சொல்லியிருப்பார். இதுவும் ஒரு கேள்வி, இதையும் தெரிஞ்சுங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பைப்படாதவர். துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பான துணிச்சல்காரன். அவங்ககிட்ட துன்பமே போகிறதுக்கு பயப்படலாம் துணிச்சல்காரன்ட்ட. இவன்கிட்ட போனால் நம்மளே தூக்கி போட்டு அடிச்சுவான், சோம்பேறி பையன் இச்சுவான் இருப்பான், அவனை போய் பிடிச்சிக்கணும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு துணிச்சலாக இருங்க, தைரியமாக இருங்க, நல்லா எழுதி பாருங்க. ரீகால் ப்ராக்டிஸ். படி, ஞாபகப்படுத்து, பயிற்சி செய்து பார். ரீட், நிறைய படிக்கணும். ரீகால், படித்ததை நினைவுபடுத்தி பார்க்கணும். நமக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போ ஒரு கமிஷன், இப்போ எஜுகேஷன் கமிஷன் போடுறாங்கன்னா, வுட் டிஸ்பாட்ச் 1813 சார்ட்டர் ஆக்டில் என்ன சொன்னாங்க? வுட் டிஸ்பாட்ச்னா என்ன? 1882 ஹண்டர் கமிஷன்னா என்ன? 1902 தாமஸ் ராலே கமிஷன்னா என்ன? 1917 சார்லஸ் கமிஷன்னா என்ன? சாக்லர் கமிஷன்னா என்ன? 1927 ஹார்டா கமிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. 1935 வார்தா ஸ்கீம்னா என்ன? 1944 சார்ஜன் கமிஷனா என்ன? 48 கோத்தாரி கமிஷனா என்ன? 48 ராதாகிருஷ்ணன் கமிஷன், 64 கோத்தாரி கமிஷன். இதெல்லாம் என்ன சொல்லி பாரு. ரீகால். ஓகே, ப்ராக்டிஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சொல்கிறேன். இப்போ நான் படித்து 18, 19, 20 வருஷம் ஆகி போச்சு. 2000 படித்தது. இப்போ நம்ம அந்த ஃபீல்டுலேயே இல்லை. பட் இருந்தாலும் அது படித்தது, மாணவர்களோட கலந்துரையாடல் நமக்கு இன்னுமே கொஞ்சம் பல விஷயங்கள் ஆழமாக நினைவில் இருக்குது. ஓகே, நல்லா ஆழ்ந்து படிங்க, உள்வாங்கி அந்த பொருள் தெரிந்து படிங்க. சரியா? ரீட், ரீகால், ப்ராக்டிஸ். எழுதிப்பார். நம்ம படிக்கிற கேள்வி இப்போ வுட் டிஸ்பாட்ச், வுட் கல்விக்குழு இந்திய கல்வியில் உண்டாக்கிய பங்களிப்பு, உண்டாக்கிய தாக்கம், கமெண்ட், டெஸ்கிரைப், இம்பேக்ட், இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அதை படித்து பாருங்கள். 2 மார்க் கேள்வியா, 3 மார்க் கேள்வியா, 10 மார்க்கா, 5 மார்க்கா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேள்வி, ஒரு விஷயம் படிக்கிறோம், இந்த கேள்வி பரீட்சையில் கேட்டுட்டா எப்படி எழுத போகிறோம், அதை இங்கே நம்பர் போட்டு எழுதி பார்க்கணும். 7வது கேள்வியாக இது இருக்குது. வுட் கல்விக்குழு இந்திய கல்வி அமைப்பில் உண்டாக்கிய தாக்கம். இதை எழுதிட்டு 1, 2, 3 எப்படி இன்ட்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். 20 மார்க் கேள்வியாக இருந்தால் இப்போ நம்ம முன்னுரை, அமைப்பு, இதோட நோக்கம், இது உண்டாக்கிய தாக்கம், இதெல்லாம் எழுதுவோம். ஷார்ட் நோட்டீஸ் இருந்தால் வருஷம், பேர், ஒரு 4 பாயிண்ட் முக்கியமாக கிறிஸ்பாக எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? அந்த மாதிரி. அதே மாதிரி பிறரை கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்களும் யார்கிட்டையும் புத்தகம்லாம் கேட்காதீங்க. இப்போல்லாம் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஸ்கேன் பண்ணிக்கலாம், புத்தகத்தை வாங்கிக்கலாம், என்ன ஆகிட போகுது. அதுக்காக புத்தகம் வாங்குறதுக்கு, மெட்டீரியல் வாங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு நல்லா செலவு பண்ணுங்க. நிறைய படிங்க. சரியா? அதில் நீங்கள் உற்சாகமாக படிங்க. நோட்ஸ்லாம் அடுத்து உங்கள் நோட்ஸை படிக்கணும்னு நினைக்காதீங்க. பாஸ் பண்ணிட்டவங்கள போய் நோட்ஸை கேட்குறது, அது இப்போ நான் எழுதி வச்சுருப்பேன். இப்போ ஹண்டர் கமிஷனுக்கு ஹெச்சிசின்னு கூட போட்டு வச்சுருந்துருக்கேன். அது ஹெச்சிசின்னா உங்களுக்கு ஹைகோர்ட்டாக ஹண்டர் கமிஷனான்னு தெரியாமல் போயிடும் இல்லையா, ஹேபியஸ் கார்பஸ் மனுவான்னு தெரியாமல் போயிடும்ல. அப்போ நீங்களே இது பண்ணுங்கள். அடுத்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கணும்னு நினைக்காதீங்க. சரியா? ஆனால் நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மூலம் படுகிற, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எழுதி நோட்ஸ்லாம், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபைனலாக நோட்ஸ் போட்டு வச்சுருந்தேன். அந்த ஃபைனல் நோட்ஸுங்கிறது 84வது நோட்ஸ்னு நினைக்கிறேன். அதை எழுதுறது, கிழிச்சு போடுறது, எழுதுறது, கிறுக்கி போடுறது, தூக்கி போட்டுறது, அதை அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது, திரும்ப லாங் சைஸில் எழுதுறது, ஷார்ட் சைஸில் எழுதுறது, சின்ன பேப்பரில் எழுதுறது, அப்படியே இந்த மாதிரி அட்டையில் எழுதி வைக்கிறது, அந்த மாதிரி பல விதமான படித்து இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், 3 ஆத்தர்ஸ் படிக்கிறோம், அதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நம்ம இது சதீஷ் சந்திரா படிக்கிறோம், அதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஜெயல் மெத்தா படிக்கிறோம், அதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்போ ஒவ்வொன்றையும் உறவுடன் படிக்கிறோம், அதில் ஒன்று பாயிண்ட் கிடைக்கும். விடி மகாஜன், அதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் கிடைக்கும். தமிழ் ஆளாள சுந்தரம் படித்தா அதில் ஒன்று கிடைக்கும். மங்கள முருகேசன் படித்தா அதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு இதையும் நம்ம நோட்ஸில் ஆட் பண்ணோம் இல்லையா, அது புரியாது இல்லையா அடுத்து உங்கள் நோட்ஸ். நமக்கு தயவு செஞ்சு அடுத்து உங்கள் நோட்ஸை படிக்காதீங்க. நம்ம சுயமாக உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உருவாக்கும் போதே நமக்கு ஒரு அதீத பலம் கிடைச்சிடும். ஓகே, எழுதக்கூடிய ஆற்றல் வந்துடும். அதை படிங்க. டெக்ஸ்ட் புக்கு படிங்க. இந்த கைடுக்கே போகாதீங்க. டெக்ஸ்ட் புக், டெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்புங்கிறது கொஸ்டின் பேங்குக்கு தான் பயன்படுத்தணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. படிக்கிறதுக்கு
டெக்ஸ்ட் புக்கு தான் படிக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நம்பிக்கையோட படிங்க. இந்த ஆட தெரியாதவன் கூட சரியில்லைங்கிற மாதிரி ஃபெயில் ஆனவன் உடனே வந்து எக்ஸாமில் கோல்மால் பண்ணிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எக்ஸாமில் அப்படி பண்ணவே மாட்டாங்க. எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு ஆஃபீஸரும் எந்த ஒரு இதுவும் ஒரு முட்டாளை வந்து பாஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. சரியா? ஆனால் வந்து உனக்கு திறமை இருந்து நீ அதிகமாக மார்க் வாங்கினீங்கன்னா உன்னை தவிர்க்கவே முடியாது. ஆனால் வந்து அந்த மாதிரி இந்த டிஎன்பிசி தேர்வு தான் என்னை மாதிரி பல சாமானியர்களை வந்து சாதனைகளாக ஒரு அங்கீகாரத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. அதனால் வந்து நிச்சயம் அந்த தேர்வு வந்து எந்த தில்லுமும் இருக்கவே முடியாது, விரும்பவே மாட்டாங்க. காவலர் தேர்வுலாம் 500% ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நேர்மையான முறையில் நடைபெறும். அதில் எந்தவித ஒரு தவறும் நடக்கவே முடியாது, செய்யவே இயலாது. அப்படி வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. கீ ஒருத்தங்க எடுத்துகிட்டு வருவாங்க, கொஸ்டின் பேப்பர் ஒரு பெட்டி ஒருத்தங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அதை ஓப்பன் பண்ணது மாணவர்களோட டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு சீலே நம்ம தான் உடைக்கிற மாதிரி இருக்கும். பல விதமான செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் தில்லுமுல்லாம் பண்ணவே முடியாது. நம்பிக்கையோடு படிங்க, நிச்சயம் உங்களால் வந்து மகத்தான வெற்றி பெற முடியும். நீங்கள் அனைவரும் இந்த போட்டித் தேர்வில் சாதனையாளர்களாக உருவாகிற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி படிக்கணும், சிலபஸ்னால் என்ன, எப்படி மெட்டீரியல்ஸ் எப்படி என்னென்ன கொஸ்டின் பேங்க் படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் இன்னும் நம்ம விரிவாக பார்ப்போம். நம்பிக்கையோடு இருங்க. நன்றி மாணவர்களே. மீண்டும் சொல்கிறேன், என்னால் முடிந்த ஒன்று நிச்சயம் உங்களால் செய்ய முடியும். அதை காட்டிலும் முடியும். உங்களுடைய உழைப்பு அதை காட்டிலும் இருந்தால். நன்றி.